3 மணிக்கு எந்திரிச்சு உங்களுக்கு யாராவது முட்டை உரிச்சு கொடுப்பாங்களா? எங்க அம்மா உரிச்சு கொடுப்பாங்க. நான் எங்க போறேன் எதுக்கு போறேன்னு கூட தெரியாது காய்ஸ். திடீர்னு வண்டியில கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. திடீர்னு ஒரு இடத்துல வந்து நிறுத்தி நம்ம கேரளா போறோம்னு சொல்றாங்க காய்ஸ். 400 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட போறதுக்கு மட்டும் 150 கிலோமீட்டர் தாண்டி வந்தோடனே ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. அவங்க டீ குடிக்கிறேன்னாங்க. நம்ம முட்டையை அழுத்துறோம்னு முட்டையை அழுத்தியாச்சு காய்ஸ். நம்மளோட ப்ரோட்டீன் கூட நீங்க கரெக்டா அச்சீவ் பண்ணிடுவேன். கிட்டத்தட்ட கேரளா வந்து 350 கிலோமீட்டர் ஆயிடுச்சு காய்ஸ். இப்பதான் தடவை வரதுனால லாட்ரிங்கிற விஷயம் நமக்கு புதுசா இருக்குது. எங்க பார்த்தா லாட்ரி ஆகுது. இந்த 2 விஷயத்துக்கோசரம் 2 மணிக்கு கிளம்பணும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வேவ்கோசரம் அப்புறம் இந்த பாலத்துக்கோசரம் இங்க எங்க அண்ணனோட வீடு இருக்குது. இங்கேயே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் கைஸ். இந்த கடையில இட்லியும் சாப்பாடும் சூப்பரா இருக்கும்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி உண்மையான சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. இந்த கடையோட லொகேஷன் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டைரக்டா சென்ட் பண்றேன். ஐயா கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷமா இந்த கடையை வச்சிட்டு இருக்காரு. கேரளா எப்படி சூப்பரோ அதே மாதிரி இந்த மக்களும் சூப்பரான மனுஷங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க எனக்கு முன்ன பண்ண கூட தெரியாது. நான் அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி பாத்துக்கிட்டாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியான கோலுக்கு வே புரோட்டீனை கலக்கி குடிச்சிட்டு மதியான உணவு முடிச்சிட்டேன். அங்கிருந்து இன்னும் 10 சொல்லிட்டு மதிய உணவுக்கு 28 கிலோமீட்டர் கூட்டிட்டு போயிட்டு மந்தின்னு கூட்டு போனாங்க கைஸ். மந்தி சூப்பரா இருந்துச்சு. நானும் சாப்பிட்டது இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் தடவை. ஏன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் கைஸ். திடீர்னு கிளம்புனது இதுவும் ஒரு காரணமா கூட இருக்கலாம். இவனை பார்க்கணும்ட்டே கிளம்பணும் கைஸ். இவ்வளோ யானை நான் பார்த்ததே இல்ல. ஒரே இடத்துல ஒரு 20 யானைக்கு மேல இருக்கும் கைஸ். ஒரு யானை கிட்டத்தட்ட 40 கோடிக்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க கைஸ். என்னால நம்பவே முடியல. ஆனா உள்ள போறதுக்கு என்ட்ரி டிக்கெட் 20 ரூபா தான். 4 பேர் போனோம். 80 ரூபா தான் ஆச்சு. ஆனா எங்களுக்கு ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு கைஸ். எல்லாத்தையுமே க்ளோஸ் அப்ல பார்த்தோம் கைஸ். இது ஒரு பெண் யானை. எப்படி கண்டுபிடிச்சுன்னு பாத்தீங்கன்னா தந்தை இல்ல. இங்க ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறானே அவன் நல்லவனா நினைக்கிறீங்க? இவன் மதம் முடிச்சிருக்கிறான் கைஸ். சரியான மோசமான ஆளு. அங்க கீழே இருக்கிற மட்டையெல்லாம் தூக்கி தூக்கி இடுறான் எங்க மேல கைஸ். எங்களுக்கு இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா வீட்டு பக்கத்திலே பீச் கைஸ். கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். வீட்டுக்கு போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடியே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். சரியான ஃப்ரூட்ஸ் கைஸ். பீச்ல தண்ணி அவ்வளவு கரிக்கல கைஸ். அதனால குளிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். பீச்சுக்கு எதுக்கு வந்தங்கிறதே மறந்துட்டு ஒரு பெரிய மலையை உருவாயிட்டு சுரங்க பாதை உண்டாயிட்டு வரேன் கைஸ். நானா வரும் வெற்றிகரமா எங்க சுரங்க பாதை வேலை முடிஞ்சது. சரியான அவுட் கிடைச்சிச்சு கைஸ். நீங்களே பாருங்க வீவ. பீச்சுக்கு வந்தோடனே குழந்தையா மாறிட்டோம். சாப்பாடுனா இதுதான் கைஸ். சாப்பாடு மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சரியான டேஸ்ட் இருந்துச்சு கைஸ். கேரளா சாப்பாடு கேரளா சாப்பாடு தான். மாமா செம்மையா செஞ்சிருந்தாரு. புரோட்டீனுக்கு மீனும் இருக்கு சிக்கனும் இருக்கு. பஞ்சமே இல்ல புரோட்டீனுக்கு. சரியான சாப்பாடு சாப்பிட்டு தூங்க போயிட்டேன். கண்ட்ரோலா இருங்க கைஸ். நாளைக்கு பார்க்கலாம்.